சுஜி அம்மா கிளம்புறாங்க. கிளம்பும் போது ஒரு குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே இவன் மனோஜ் சொல்றான், என்ன ரோகிணி, அவங்கதான் பணம் வேணாம்னு சொன்னாங்க இல்ல, நீ என்னத்துக்கு பணத்தை கொடுத்த அப்படின்றா. அதுக்கு எப்படிங்க கொடுக்காம இருக்க முடியும்? சுஜி நம்மள எவ்வளவு கேவலமா நினைப்பா, அவங்க பணத்தை நாம வச்சுக்கணும்ன்றதுக்காக அதுக்குதான் கொடுத்தேன். உனக்கு ஏன் அவ்வளவு பணம் அப்படின்ற, நான் தாலியை அடமானம் வச்சு கொடுத்தேன் அப்படின் போது அவன் அப்படியே நின்னுடுறான். என்ன என்ன ரோகிணி இப்படி பண்ற நீ அப்படின்ற, உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு அவன் சொல்ற. உங்களை நான் எந்த நேரத்துல நான் விட்டு கொடுக்க மாட்டேங்க அப்படின்னு அவன் சொல்லும் போது இவனுக்கு மனோஜுக்கு அப்படியே ரொம்ப நிகழ்ந்து போயிடறான். நான் உன்னுடைய ஒய்ஃபுங்க, உங்களை எப்படிங்க நான் விட்டு கொடுக்க முடியும் அப்படின்ட்டு ரோகிணி சொல்றான். இது அடுத்து கட் பண்ணிட்டு இப்போ வீட்டுல எல்லாரும் 3 பேரும் தனித்தனியா நின்றுட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலையும் விஜயாவும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரே எல்லா கான்வர்சேஷன். இப்போ முத்து இவன் சொல்றான், பாருமா எப்படி பண்ணா பாருமா, கடையில முதல்ல வந்த வியாபாரத்தை இவன் கெடுத்து விட்டாமா. முதல்ல வந்தது அவன் பொண்டாட்டி வாங்கினது நான் முதல்ல எடுத்துக்கலன்றதுக்காக அந்த ஏசி அவன் திருப்பி அனுப்புனான். அது ரிட்டர்ன் ஆயிடுச்சு. எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சுமா, இது மாதிரி அவமானத்தை நான் பார்த்ததே இல்லம்மா அப்படின்ட்டு மனோஜ் சொல்ல. ஆமா எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நாங்க, எப்படிமா நீ பணத்தை திருப்பி கொடுத்த அப்படின்னு போது மஞ்ச கையில எடுத்து காமிக்கிறான். இப்படிதான் நான் பணத்தை திருப்பி கொடுத்தேன்னு போது அவனுக்கு விஜயாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, உங்க அப்பா பார்த்தா என்ன நினைப்பாரு, இப்படி நீ மஞ்ச கயிறு கட்டின்னு இருக்கிய அப்படின்னு சொல்லும் போது, ஆமா என் பொண்டாடி கூட தான் மஞ்ச கயிறு தான் கட்டிட்டு இருப்பா, அவளும் இவ்வளவு ஒன்னா ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லுவா. சுஜி சொல்லுவா, நீங்க திருப்பி அனுப்பி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவான். ரவியும் சொல்லுவான், ஆமாண்டா நீ திருப்பி அனுப்பி இருக்க கூடாது அப்படின்னு. என்னடா நீ அவங்க பக்கமா சேர்ந்துட்டியா அப்படின்னு சொல்லுவான். நீ என்னதான் இருந்தாலும் அப்பாட்ட கேட்டுதான் நீ திருப்பி அனுப்பணும் அப்படின்னு ரவி சொல்ல. அவங்க இவருக்கு அண்ணாமலைக்கு கோவம் வந்துடுது. நீ முத்து நீ என்னதான் சொன்னாலும் நீ தப்புதான் செய்துட்டு இருக்க, இது மாதிரி நீ என்ன கேட்டு நீ திருப்பி அனுப்பி இருக்கணும் அப்படின்றாரு. எப்படிப்பா அவங்க நம்மளுக்கு அப்ப மீனா சொல்லுவா, அன்னைக்கே தானே மாமா நீங்க சொன்னீங்க வேண்டான்னு சொன்னீங்க இல்ல, திருப்பி அனுப்பியிருந்தா அவங்க ஏதாவது நீதான் அவனுக்கு தூண்டி தூண்டி விடுறியா அப்படின்னு விஜயா சொல்றாங்க. இது முடிச்சிட்டு உடனே அவங்க தனித்தனியா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இப்போ இவன் பேசுறான், மீனாவும் இவன் முத்து, என்ன அப்பா உங்க கோவமா தான் இருக்காரா? ஆமா கோவமா இல்லாம என்ன பண்ணுவாரு அப்படின்றா. சரி நான் என்ன தப்பு செய்யறேன், தப்பு என்ன செய்யலையா, உங்களுக்கு கோவம் ஜாஸ்தியா வருதுங்க அப்படின்னு சொல்றேன். பாருங்க அந்த பணத்தை நான் அதை திருப்பி கொடுத்த தப்பு இல்லைங்க, யோசிச்சு நீங்க இவர்கிட்ட மாமாக்கிட்ட வந்து கேட்டுட்டு நீங்க சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு அவ சொல்றா. அது அவங்க திட்டம் போட்டுதான் அந்த ஏசியை கொண்டாந்து கொடுத்துட்டு இருக்காங்க. குடும்பத்துல சண்டை வரணும் அப்படின்றதுதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களும் மஞ்ச கயிறு கட்டிக்கிட்டு குடும்பத்துல குழப்பம் வரணும்னு தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு மீனா சொல்ல. நீ கூட நல்லா யோசிக்கிறிய மீனா, எப்படி மீனா இவ்வளவு நல்ல இன்டெலிஜென்டா யோசிக்கிற அப்படின்ட்டு முத்து சொல்லும் போது, எனக்கு என்ன அவ்வளவு அறிவு இல்லையா அப்படின்னா, நிறைய இருக்குது அறிவு அப்படின்ட்டு அவன் சொல்றாங்க. அங்க ரவி ரூம்ல ரவி பேசுறான். இது மாதிரி பாருங்க முத்து, நான் எவ்வளவுதான் சகிச்சு போனாலும் மீனாக்காக சகிச்சு போனாலும் முத்து எப்படி பண்றாரு பாருங்க அப்படின்ற. உங்க அம்மா பண்ணது மட்டும் தப்பு இல்லையா, அவங்க உன்னை கேட்டுட்டு அனுப்பிட்டு இருக்கணும் இல்ல அப்படின்னு உங்ககிட்ட கூட சொல்லல இல்ல, அப்போ அது தப்பு தானே அப்படின்றாங்க. தப்புதான், ஆனா நீங்க எப்படிங்க வெளியில என்னை விட்டு கொடுக்காம இருந்தீங்க, அது எப்படி உன்னை விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அவ சுத்தி நெகிழ்ந்து போயிடுவா. நீ இது மாதிரியான புருஷன் தாங்க எனக்கு வேணும், நீ இது மாதிரி ஒரு டிப்பிக்கலான பொசிஷன்ல மனைவியை விட்டு கொடுக்காத புருஷன் தாங்க வேணும், இந்த அன்பு எனக்கு ஒண்ணு இருந்தா போடுங்க அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிப்பான். இது இங்க இவங்க 2 பேர் அண்ணாமலையும் விஜயாவும் பேசும்போது, என்னங்க இந்த முத்து திருந்தவே மாட்டானா, எப்படிதான் பண்றான் பாருங்க, அவன் முத்து என்ன பண்ணாத அவனை திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்ற. அவ பாருங்க மஞ்ச கயிறு கட்டின்னு இருக்கா, மஞ்ச கயிறு கட்டின்னு இருந்தா அவன் புருஷன் வாங்கி போடுறான் அப்படின்றான். நீங்க என்ன வீட்டுல வாடகைக்கு இருக்கீங்களா அல்லது வாடகை வந்து போறீங்களா அப்படின்ட்டு விஜயா சொல்லுவா. நீ வாடகை கேட்டான்னு கேட்ப விஜயா அப்படின்ட்டு அவன் அண்ணாமலை சொல்றாரு. இல்லைங்க ரோகிணிக்கு எப்படியாவது சேஞ்ச் பண்ணி போடணும் அப்படின்ட்டு விஜயா சொல்ற.